அஸ்வினி நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு வாழ்நாள் பரிகாரம் 3 பரிகாரங்கள். இதற்கு வயது வித்தியாசம் இல்லை, எல்லா நபர்களும் பின்பற்றக்கூடிய அற்புதமான வழி. இதனால் உங்களுடைய நிலை மேம்பாடடையும், மனம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போது 3 பரிகாரங்களை பார்க்கலாம். 1, நீங்கள் தூங்கி எழுந்தவுடனே உங்கள் குடும்ப உறுப்பினர்களை உங்கள் கண்ணுக்கு முன் யார் முதலில் படுகிறார்களோ அவர்களை பார்த்து ஒரு புன்சிரிப்பு, அதோடு நான் உதவுகிறேன் உனக்காக அப்படிங்கிற ஒரு ஆதரவான துணியை நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு அதாவது ஒரு நேரம் போல் நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேனே, அது ஹியூமனோட சராசரி எண்ணம் தான். ஆனாலும் நீங்கள் இதை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான நன்மைகள் தானாக வந்து சேரும். அந்த அஸ்வினி ரொம்ப உயிர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி கருத்து. 2வது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களிலும் ஒரு துளசியை நீங்கள் முதல் நாள் வியாழக்கிழமையே வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. ஒரு துண்டு உங்களோட விரல், ஆள்காட்டி விரலினுடைய அந்த 3 இன்ச்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு துண்டை வெண்ணெயில் துவட்டி, வெண்ணெய் இல்லை பாலில் துவைத்து ஒரு தட்டில் வச்சு ஓம் நமோ நாராயணாய 11 முறை மட்டும் சொல்கிறீங்க. அந்த துளசியை எடுத்து நீங்களே சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க, உங்கள் குடும்பத்தார் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து இப்போ நாம் பார்க்கக்கூடிய பரிகாரங்களை தொடர்ந்து 24 நாட்கள் செய்யணும். இது உங்களுக்கு 3 வெள்ளிக்கிழமை வந்துடும் இந்த 2வது பரிகாரம். அடுத்து 3, உங்களுக்கான பிடித்த ஒரு விஷயம், நவ் ஸ்டில்லில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த பாசிட்டிவ் விஷயத்தை சிறு குறிப்பு எழுதி வச்சுருங்க. அதை மூடி வச்சுருங்க, அந்த புக்கை, நோட் புக்கை. அடுத்த நாளும் இதையே எழுதுங்க, அடுத்த நாளும் இதையே. இது போல் நீங்கள் குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு இந்த நோட்டில் எவ்வளவு அவசரம்னாலும் அதனால் நீங்கள் பாயிண்ட்டை சின்னதாக பண்ணிக்கிங்க, எழுதி வச்சுருங்க. அது உங்களை அருமையான பாசிட்டிவான விஷயங்களுக்கு திசை திருப்பக்கூடிய வலிமையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். இதுபோல் நாம் 27 நட்சத்திரங்களுக்குமே பார்க்க இருக்கோம். உங்களோட தெரிஞ்சவங்க யாரும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நாம் பரணி நட்சத்திரத்தில் சந்திக்கலாம்.